நேற்றைக்கு முன்தினம் அதாவது கடந்த 6ஆம் திகதி கொழும்பு பொரலை மெகசின் சிறைச்சாலையில் வெடித்த கலவரம். அந்த கலவரத்தின் போது அடித்து கொலை செய்யப்பட்ட பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் துப்பாக்கிதாரியான அஸ்மான் ஷெரீப்தீன் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் இந்த கலவரத்தில் 11 பேர் படுகாயங்களுக்குள்ளாகி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்று இரவு கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் நடந்த கலவரத்தின் பின்னணி என்ன? இதில் பாதாள உலக குழுக்களுக்கிடையில் நடந்த மோதலின் பின்னணி என்ன? முழுமையான விவரங்களுடன் இந்த காணொளியில் பார்ப்போம், வாருங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். வணக்கம். கடந்த 6ஆம் திகதி நேற்றைக்கு முன்தினம் கொழும்பு பொரலை மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரம் முழு நாட்டையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம், மகர சிறைச்சாலை கலவரம், அதனைத் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு மெகசின் சிறைச்சாலையில், அதுவும் கொழும்பில் அமைந்திருக்கின்ற பிரதான சிறைச்சாலையில் மீண்டும் சிறை கைதிகளுக்கிடையே ஒரு மோதல் வெடிக்கின்றது. அந்த மோதல் இறுதியில் கலவரமாக மாறுகின்றது. இந்த கலவரத்தினை அடுத்து சிறைச்சாலையின் ஒரு பகுதியை உடைத்துக் கொண்டு கைதிகள் சிலர் முன்னெடுத்த இந்த மோதலில் பல கொடூர குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பிரதான சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 11 பேர் படுகாயங்களுக்குள்ளாகி கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த 6ஆம் திகதி கொழும்பு பொரலை மெகசின் சிறைச்சாலையில் இரவு 10:30 மணி அளவில் சிறை கூடத்திற்குள் இருந்த 40 சிறை கைதிகள் சிறைச்சாலையின் ஒரு பகுதியை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து ஒரு கலவரத்திலே ஈடுபடுகின்றார்கள். இரு குழுக்களுக்கிடையில் ஒரு மோதல் அங்கு வெடிக்கின்றது. இந்த மோதலின் போது ஒருவர் படுகாயங்களுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கின்றார். அவர் ஓமாகம கட்டுவான பகுதியைச் சேர்ந்த 35 வயதான முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் என சிறைச்சாலை அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர். இவ்வாறு இந்த மோதலின் போது உயிரிழந்த அஸ்மான் ஷெரீப்தீன் சாதாரண ஒரு கைதி அல்ல. பாதாள உலக குழுவின் முக்கிய சூத்திரதாரியான ஓமாகம அந்தயா என்பவனின் நெருங்கிய கூட்டாளியாகவும் அவரது ஒப்பந்த துப்பாக்கிதாரியாகவும் செயற்பட்டு வந்தவர் என பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றார்கள். கல்கிஸ்ஸ பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட அதேபோல் நீர்கொழும்பில் இடம்பெற்ற இரட்டை படுகொலை உட்பட பல திட்டமிட்ட குற்ற சம்பவங்களுடன் இவருக்கு நேரடி தொடர்பு இருந்துள்ளது.
அத்துடன் பிரபல பாதாள உலக குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் மரணம் தொடர்பாக ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போதும் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர்களில் ஒருவராக இவர் அடையாளம் காணப்பட்டிருந்தார். காலி, அம்பாறை, நீர்கொழும்பு மற்றும் ஓபாகம ஆகிய பல நீதிமன்றங்களில் இவருக்கு எதிராக பல வழக்குகள் நிலுவையில் இருந்து வந்த போதிலும் இக்குற்றச்சாட்டுக்கள் தொடர்பான இறுதி தீர்ப்புகள் எதுவும் இதுவரை வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்மை காலமாக நாட்டில் இருக்கின்ற எல்லா சிறைச்சாலைகளிலும் இப்படியான பதற்றமான சூழல் உருவாகி வருகின்றது. பதினோராயிரம் பேரை மாத்திரம் அடைக்கக்கூடிய 22 சிறைச்சாலைகளில் தற்போதைய நிலைமையில் 41,000 சிறை கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அனைத்து சிறைச்சாலைகளிலும் தீவிர நெரிசல் நிலை காணப்படுகின்றது. இன்று உருவாகின்ற பல பதற்றமான சூழல் கலவரங்களுக்கு இந்த தீவிரமான நெரிசல் நிலையும் ஒரு பிரதான காரணம். நேற்றும் நேற்றைக்கு முன்தினமும் இலங்கையில் பிரதான சிறைச்சாலைகளில் கலவரங்கள் வெடித்தது. மெகசின், அதாவது பொரளை மெகசின் சிறைச்சாலை, அதனை அடுத்து குருவிட்ட சிறைச்சாலை, பிறகு நீர்கொழும்பு சிறைச்சாலை, இப்படி முக்கியமான சிறைச்சாலைகளில் இந்த கலவரங்கள் வெடித்தது. இவ்வாறு அடுத்தடுத்து இடம்பெறுகின்ற இந்த பதற்றமான சூழல் சம்பந்தமாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு விசேட விடயத்தினை வெளிப்படுத்தியிருந்தார்.
அரசாங்கத்தின் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு திட்டமிட்ட சதி நடவடிக்கையாகவே இத்தகைய சிறைச்சாலை வன்முறைகள் தூண்டப்படுகின்றனவா என சந்தேகம் எழுந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல்கள், கலவரங்கள் அனைத்தும் முப்படையினரின் தலையீட்டுடன் தற்பொழுது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மெகசின் சிறைச்சாலையில் நடந்த இந்த சம்பவம், அதாவது இந்த மோதலில் உயிரிழந்த அஸ்மான் ஷெரீப்தீனின் மரணம் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்றா அல்லது மோதலின் போது தாக்குதல் காரணமாக இவர் உயிரிழந்தாரா என்ற ஒரு பெரிய சந்தேகமும் கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இதன் பின்னணியில் பாதாள உலக கோஷ்டியினரின் தலையீடுகள் ஏதும் இருக்கின்றதா என்றும் குற்ற புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆகையால் இடம்பெற்றிருக்கின்ற இந்த சிறைச்சாலைக்குள்ளே மோதல்கள் சம்பந்தமான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் விசாரணைகளின் முடிவிலேயே இந்த கலவரங்களின் பின்னணி மற்றும் உண்மைத்தன்மை சம்பந்தமாக எங்கள் அனைவருக்குமே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமான முழுமையான மற்றும் மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். நன்றி.